संगम युग कब तक 2036 या 2076? சங்கம் யுகம் எப்போ வரைக்கும்? 2036 வரைக்குமா இல்லைன்னா 2076 வரைக்குமா? 2036 के बाद विनाश होगा कि नहीं होगा? 2036க்கு நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு விநாசம் ஆகுமா இல்லைன்னா இல்லையா? हैं? संगम में रहेंगे. ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையான்னு என்னமோ சொல்றாங்க பிரதர்ஸ். பாபா சொல்றாங்க சங்கமத்துல இருப்பாங்க. लेकिन अंत में जो दूसरे धर्म के बीज होंगे, ஆனா கடைசில யாரு மத்த தர்மத்தினோட விதைகள் இருப்பாங்க, उनको वापस जाना पड़े. அவங்களுக்கு திரும்பி போக வேண்டியதாக இருக்கும். அந்த பிரதர் கேக்குறாங்க, பாபா கிருஷ்ணர் 2036க்கு பிறகு தானே ஜன்ம எடுத்துக்குவாங்க. साकार शरीर और साकार सृष्टि சாக்கார சரீரம் பிறகு சாக்கார சிருஷ்டி और साकार 5 तत्व பிறகு சாக்கார் 5 தத்துவங்கள் सतो प्रधान होंगे या नहीं होंगे? சத்தோ பிரதான ஆகுமா இல்லைன்னா இல்லையா? तो सत्य से पहले 5 तत्व सतो प्रधान बन जाएंगे. அப்போ 36க்கு முன்னாடியே 5 தத்துவங்கள் சத்தோ பிரதானம் ஆயிடுமா? 500 करोड़ की दुनिया जो गंदे गंदे संकल्प संसार में फैलाने वाली है, 500 கோடியினோட உலகம் அழுக்கழுக்கான எண்ணங்களை உலகத்துல பரவக்கூடியவங்க, वो वाइब्रेशन गंदे बनेंगे दुनिया के. அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ளுணர்வுகள் உலகத்துல கெட்டது இருக்குமா या अच्छे बनेंगे? இல்லன்னா நல்லதாக பரவுமா? 2036 से पहले 2036க்கு முன்னாடி 500 करोड़ की दुनिया तो मौजूद रहेगी ना. 500 கோடியினோட உலகம் இருக்கோ இல்லையா? तो गंदे वाइब्रेशन फैलाने वाली होगी அப்போ அழுக்கான வைப்ரேஷன்ஸ பரவக்கூடியவங்களா இருப்பாங்களா या अच्छे वाइब्रेशन फैलाने वाली होगी? இல்லன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ பரவக்கூடியவங்களா இருப்பாங்களா? गंदे से गंदे वाइब्रेशन फैलाने वाले नई नई गलीज आत्माएं ऊपर से उतर रही है, मक्खी मच्छरों जैसी. எல்லாத்தை விட அழுக்கான வைப்ரேஷன்ஸ பரவக்கூடிய அழுக்கான ஆத்மாக்கள், புது புது ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்கிட்டு இருக்காங்க. பிறகு கொசுகள் போல. इनका गंध करने के सिवाय कोई दूसरा धंधा ही नहीं इस सृष्टि पर. அவங்களது எப்படின்னா இந்த சிருஷ்டில அழுக்கு பரவுற தவிர வேற எந்த வேலையும் இல்லை இந்த சிருஷ்டில. तो ऐसे गंदे वातावरण में कृष्ण कैसे जन्म लेगा? அதாவது இப்படிப்பட்ட அழுக்கான வாतावरणத்துல கிருஷ்ணர் எப்படி ஜென்மம் எடுத்துக்க முடியும்? मनुष्यों के द्वारा ही तो वातावरण शुद्ध होगा. மனிதர்கள் மூலமா தானே வாतावरणம் சுத்தமாகும். तो जो मनुष्य निराकारी स्टेज में टिकने के आदी होंगे, அப்ப எந்த மனிதர்கள் நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்கிறதுக்கான பழக்கம் இருக்குமோ वो वातावरण को शुद्ध बनाएंगे. அவங்க என்ன செய்வாங்கன்னா வாतावरणத்தை சுத்தப்படுத்துவாங்க. 5 तत्वों को शुद्ध बनाएंगे. 5 தத்துவங்களுக்கு 5 தத்துவங்களை சுத்தப்படுத்துவாங்க. 36 के बाद அந்த பாய் சொல்றாங்க 2036ல எப்போ கிருஷ்ணர் ஜென்ம எடுத்துப்பாங்களோ, பாபா சொல்றாங்க 36க்கு பிறகு. तो उसको राजा कोई देगा कि ऐसे बैठेगा राजा बन के? तो पहले से ही मौजूद है. அவங்க 2036க்கு பிறகு ஜென்மம் எப்போ எடுத்துக்குவாங்களோ அப்போ அவங்களுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கக்கூடியவங்க ராஜா யாருமே கொடுக்கறது இல்லையா? அவங்க அப்படியே ராஜாக உட்காருவாங்களா? அப்படின்னு தானாவே உட்காருவாங்களா? பாபா சொல்றாங்க அவங்க ஆல்ரெடி முன்னாடியே இருக்காங்க. கொடுக்கக்கூடியவங்கள பத்தி சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே இருக்காங்க. अरे सृष्टि के बीज पहले से चैतन्य में मौजूद होंगे कि नहीं होंगे? அரே சிருஷ்டியினோட விதைகள் முன்னாடியே சைத்தன்யத்துல இருப்பாங்களா இல்லையா? शरीर छूट जाएगा तो क्या ऊपर चला जाएगा शरीर? சரீரம் போயிடுதுன்னா என்ன மேல போயிடுமா சரீரம்? इसी सृष्टि पर रहेगा? இல்லைன்னா இந்த சிருஷ்டிலேயே இருக்குமா? बर्फ में रहेगा या नहीं रहेगा? ஐஸ்ல இருக்குமா இல்லைன்னா இல்லையா? फिर क्या बात है?
பின் என்ன விஷயமா இருக்கு? क्यों नहीं आएगी? अपने ही शरीर में प्रवेश करेगी। ஏன் வராது? தன்னோட சரீரத்திலேயே வரும். पहले तो आत्मा के अपने जो शरीर के 5 तत्व हैं वो सतो प्रधान बनेंगे। ஃபர்ஸ்ட் ஆத்மாவினோட அப்படின்னா தன்னோட 5 தத்துவங்கள் என்ன இருக்குதோ சரீரம் அது சத்தோபிரதான் ஆகுமா? या बाहर के 5 तत्व सतो प्रधान बनेंगे। இல்லன்னா வெளியில இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள் அது சத்தோபிரதானம் ஆகுமா? दुनिया की जो भी नंबरवार योगी आत्माएं हैं உலகத்துல யாரெல்லாம் நம்பர் வாரா இருக்கக்கூடிய யோகி ஆத்மாக்கள் இருக்காங்க, पहले अपने शरीर के 5 तत्वों को सतो प्रधान बनाएंगी। அவங்க ஃபர்ஸ்ட் இந்த சரீரத்தினோட 5 தத்துவங்கள் இருக்கும் இல்லையா, தன்னோட 5 தத்துவங்கள் அத சத்தோபிரதானம் ஆக்கிக்குமா? या दुनिया को सतो प्रधान पहले बनाएंगी। இல்லன்னா உலகத்தை ஃபர்ஸ்ட் சத்தோபிரதானம் ஆக ஆக்குவாங்களா? तो पहले तो उनका अपना शरीर பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களோட சரீரம் में से सतो प्रधान बन के निकले। இந்த ஐஸ்ல இருந்து சத்தோபிரதான ஆகி வெளியில வரணும். तो विनाश शुरू होगा तो 2036 के बाद भी शुरू होगा। பாபா விநாசம் எப்ப ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ 2036க்கு பிறகு விநாசம் ஸ்டார்ட் ஆகுமா? तो 2036 के बाद तक आराम करो। பாபா சொல்றாங்க 2036 வரைக்கும் நிம்மதியாக இருங்க, அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க, खूब खा पी लो। நல்லபடியாக சாப்பிடுற வேலை குடிக்கிற வேலை செஞ்சுக்கோங்க. कहते ना जो सब बर्फ में दब जाएगी तो एक बाबा ने तो बोला था 77 से पहले ही பாபா 76க்கு முன்னாடியே சொல்லிருந்தாங்க कि 77 से विनाश हो जाएगा। 76க்கு நெக்ஸ்ட் விநாசம் ஆயிடும்னு. पुरानी दुनिया खलास हो जाएगी, नई दुनिया की स्थापना हो जाएगी। பழைய உலகத்தினோட விநாசம் புது உலகத்தினோட ஸ்தாபனா ஆயிடும். और तुम 36 के बाद बोल रहे हो। நீங்க 2036க்கு பிறகு சொல்லிட்டு இருக்கீங்க. बेहद के बच्चे हो, हद के बच्चे हो। பாபா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் உட்பட்ட குழந்தைகளா இல்லனா எல்லாருக்கும் அப்பாற்பட்ட குழந்தையா இருக்கீங்களா? நீங்க बेहद के எல்லாருக்கும் அப்பாற்பட்ட குழந்தைகள். जब बोला 4.5 लाख आत्मा बर्फ में दब जाएगा तो किस टाइम लगेगा? क्या होगा? बर्फ में दब जाएगा। हाँ அவங்க என்னமோ சொல்றாங்க, பாபா சொல்றாங்க என்ன ஆயிடும்? அவங்க சொல்றாங்க 4 லட்சம் ஆத்மாக்கள் ஐஸ்ல என்ன அமைங்கி போயிடுவாங்களோ அப்படின்னா அதுல ஸ்டோர் ஆகுவாங்களோ அது किस टाइम में होगा? बर्फ में सारे ही दब जाएंगे कि कोई बिना बर्फ के भी रहेंगे? இந்த ஐஸ்ல எல்லாருமே அமைங்கி போகுவாங்களா இல்லன்னா ஐஸ் இல்லாம அப்படியே இருப்பாங்களா சிலரு? है? हाँ யாரோ சொல்றாங்க 8 பேருன்னு சொல்றாங்க. ஆமா, तो जो बिना बर्फ के भी रहेंगे, யாரு ஐஸ் இல்லாமலேயும் இருப்பாங்களோ, जिनकी मन बुद्धि யாரோட மன புத்தி बिंदु में जाम हो जाएगी, பிந்துல நிலைச்சிடும், பிந்துல ஜாம் ஆயிடும், बिंदु रूपी स्टेज में स्थिर हो जाएगी, பிந்து ரூபி ஸ்டேஜ்ல நிலைச்சிடுவாங்க. उन्हें कोई बर्फ में दबने की दरकार नहीं है। அவங்களுக்கு எந்த விதமான ஐஸ்ல அமைங்கி போகிற அவசியம் இல்ல. वो दुनिया 8 से ही शुरू हो जाएगी। அந்த உலகம் 8 பேர்ல இருந்து தான் ஆரம்பமாகும். जो 2036 के बाद कंचनकाय बनेगी ना, அந்த பாய் சொல்றாங்க 2036க்கு பிறகு கஞ்சன்காயா ஆகும் இல்லையா? हाँ जी, ஆமா, नंबरवार बनती रहेगी जब तक के 9 लाख की जनसंख्या पूरी न हो जाए। எப்போ வரைக்கும் ஆயிட்டு இருக்கும்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க நம்பர் வாராக ஆயிட்டு இருக்கும். எப்போ வரைக்கும் 9 லட்சம் ஜனத்தொகை ஆகாதோ அப்ப வரைக்கும் மெதுவா ஆயிட்டே இருக்கும். நம்பர் வாராக ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. 9 लाख की जनसंख्या कब पूरी होगी? 9 லட்சம் ஆத்மாக்களினோட ஜனத்தொகை எப்போ கம்ப்ளீட் ஆகும்? है 2036 में होना चाहिए। अच्छा, 2036 வரைக்கும் சொல்றாங்க பாய். பாபா சொல்றாங்க அச்சா அப்படியா? 2036 में एक साथ सब आत्माएं इकट्ठी नीचे उतर पड़ेंगी।
2036லயே எல்லா ஆத்மாக்கள் ஒரே டைம்ல கீழே இறங்கிடுவாங்களா? 9 लाख 9 லட்சம் ஆத்மாக்கள். सत्युग स्टार्ट होते ही 9 लाख होना चाहिए। 9 இப்போ சத்யுக ஆரம்பம் ஆச்சுனாலே 9 லட்சம் இருக்கணும் இல்லையா பாபான்னு சொல்றாங்க. सत्युग स्टार्ट होते ही सतयुग आदि से जब शुरू करेंगी उतरना, சத்யுகத்தினோட ஆரம்பத்திலிருந்து எப்போ கீழே இறங்குறதுக்காக ஆரம்பம் செய்வாங்களோ तो एक साथ उतर पड़ेंगी ஒரே டைம்லயே இறங்குறதுக்கு ஆரம்பம் செய்வாங்களா? या धीरे धीरे उतरती रहेंगी? இல்லன்னா மெதுவாக இறங்கிட்டே இருப்பாங்களா? राधा कृष्ण जैसे बच्चे एक साथ जन्म ले लेंगे 4.5 लाख, ராதா கிருஷ்ண போல ஆத்மாக்கள் ஒரே டைம்ல ஜென்ம எடுத்துக்குவாங்களா கூடயே? या धीरे धीरे जन्म लेंगे? இல்லன்னா மெதுவாக நம்பர் வாராக ஜென்ம எடுத்துக்குவாங்களா? மெதுவாக है धीरे 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 जन्म लेंगे। மெதுவாக அவங்க ஜென்மத்தை எடுத்துக்குவாங்க. 150 साल लग जाएंगे। 150 வருஷங்கள் ஆயிடும். 150 साल में दुनिया की आबादी 9 लाख हो पाएगी। 150 வருஷங்கள்ல உலகத்தினோட ஜனத்தொகை 9 லட்சம் ஆகும். एक्यूरेट सत्युग तब कहेंगे जब 9 लाख आबादी हो। அக்யூரேட் சத்யுகமம் சொல்லி அப்போ சொல்வாங்க எப்போ 9 லட்சம் ஜனத்தொகை இருக்குமோ அப்போ. और 5 वर्ष का खत्म 31/12/2025 में होगा समाप्त। அவங்க கேக்குறாங்க 5 வருஷம் என்ன இருக்குதோ அது 2036ல முடிஞ்சு போயிடுமா? 5000 वर्ष का और 76 में பிறகு 76ன்னு சொல்றாங்க பாய். एक्यूरेट नहीं बताया जा सकता பாபா சொல்றாங்க அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. कि वास्तव में सुप्रीम सोल ने त्रिमूर्ति के साथ आकर के வாஸ்தவத்துல சுப்ரீம் சோல் சிவ் திரிமூர்த்தி கூட வந்து कब फाउंडेशन डाला? எப்போ ஃபவுண்டேஷனை போட்டாங்கன்னு. सन 36 के आज में डाला। இந்த 36 இருக்கு இல்லையா 1936க்கு ஆரம்பத்துல போட்டாங்களா? मध्य में डाला நடுவுல போட்டாங்களா? या अंत में डाला? இல்லனா கடைசில போட்டாங்களா என்ற விஷயம். किसी की तारीख निश्चित नहीं है। டேட்டு அந்த ஒரு தேதி என்றது பக்கா இல்ல, ஃபிக்ஸ் இல்ல. ये प्रत्यक्षता रूपी जन्म से हुआ இந்த பிரத்யக்ஷதா ரூபமான ஜென்மம் எப்போலிருந்து ஆச்சோ से सच्चा सच्चा पुरुषों में उत्तम அப்போலிருந்து உண்மையிலே புருஷோத்தம் पाठधारी பாட்டுதாரி पुरुषोत्तम புருஷோத்தம் யுகம் ஆரம்பமாச்சு. उससे पहले किसी को पता ही नहीं था पुरुषोत्तम அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரிஞ்சிருக்கல புருஷோத்தம் कौन है। யாரா இருக்காங்கன்னு. जब पता ही नहीं था எப்போ தெரிஞ்சே இருக்கலையோ तो पुरुषोत्तम युग कहेंगे, அப்போ புருஷோத்தம் யுகம்னு சொல்வாங்களா? सामान्य युग कहेंगे, संगम युग। நார்மலான யுகம்னு சொல்வாங்க சங்கம் யுகம். लेकिन पुरुषोत्तम युग ஆனா புருஷோத்தம் யுகம் नहीं कहेंगे। சொல்ல முடியாது. तो 76 से लेकर 100 साल और அப்போ 76ல இருந்து இன்னும் 100 வருஷம் ஆட் பண்ணிடுங்க. 2076 2076 कितना आया? எவ்வளோ ஆச்சு? 2076। अब 2076. क्या समझते थे? 1936 से लेकर के 1030 இப்ப வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2036 இருந்து 2036 समझते थे। வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். लेकिन 1936 में तो पुरुषोत्तम प्रत्यक्ष ही नहीं हुआ। ஆனா 1936ல புருஷோத்தம் பிரத்யக்ஷம் ஆகவே இல்லை. हुआ ना? ஆயிருந்தாங்களா? हैं? हाँ, ब्रह्मा वाली आत्मा ने, कृष्ण वाली आत्मा ने ஆமா பிரம்மாவாலி ஆத்மா கிருஷ்ணவாலி ஆத்மா समझ लिया அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. कि मैं 16 कला संपूर्ण नारायण बनूंगा। நானு 16 கல பரிபூர்ணமான நாராயணன் ஆகுவேன்னு. मैं श्रेष्ठ से श्रेष्ठ पाठधारी हूँ। நானு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரி ஆயிருக்கிறேன். हीरो पाठधारी। ஹீரோ பாட்தாரி.
मैं गीता ज्ञान का रचयिता हूँ। நான் கீதா ஞானத்தினோட படைப்பவன் ஆயிருக்கிறேன். क्या? என்ன? गीता पति भगवान हूँ। கீதா பத்தி பகவான் ஆயிருக்கேன், கீதாக்கு கணவன் ஆயிருக்கேன். लेकिन झूठा समझा या सच्चा समझा? இதுவும் பொய்யான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லைன்னா உண்மையில நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா? झूठा समझ गए। பொய்யாக அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. वास्तव में வாஸ்தவத்துல 16 कला संपूर्ण कृष्ण को जन्म देने वाला रचयिता 16 கலை பரிபூர்ணமான கிருஷ்ணனுக்கு ஜென்ம கொடுக்கக்கூடிய படைப்பவர் वो है नई सृष्टि का रचयिता, हेवनली गॉड फादर। அவங்க ஆயிருக்காங்க புது சிருஷ்டியினோட படைப்பவர், ஹெவன்லி காட் ஃபாதர். वो हेवनली गॉड फादर அந்த ஹெவன்லி காட் ஃபாதர் वहाँ से जब वो प्रत्यक्ष होता है 76 से, அங்கிருந்து அவங்க எப்போ பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ 76 இருந்து तब से पुरुषोत्तम संगम युग அப்போலிருந்து புருஷோத்தம் சங்கம் யுகம் 100 साल का गाया हुआ। 100 வருஷத்தினோடது மகிமை பாடப்பட்டிருக்குது. संगम को कितना टाइम दिया? சங்கம் யுகத்துக்கு எவ்வளோ டைம் கொடுத்திருக்காங்க? ब्रह्मा के मुख से பிரம்மாவோட முகம் மூலமாக 100 वर्ष। 100 வருஷம். पुरुषोत्तम युग, புருஷோத்தம் யுகம். ये युग को कम से कम 100 वर्ष। இந்த யுகத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 வருஷம். 100 वर्ष तो देना चाहिए ना। 100 வருஷம் கொடுக்கணும் இல்லையா? जो ये कचरपट्टी साफ साफ हो करके என்னன்னா இந்த அழுக்கு எல்லாமே கிளியர் ஆகி कचरपट्टी सब साफ हो जाए, இந்த அழுக்கு எல்லாமே கிளீன் ஆயிடணும். वो जो रुद्रमाला के बच्चे बचते हैं, அந்த ருத்ரமாலாவினோட குழந்தைகள் யாரு மிஞ்சமாக இருப்பாங்களோ उनमें भी அவங்களையும் जो 2 बचते हैं, யாரு 2 பேரும் மிஞ்சமாக இருப்பாங்களோ कौन யாரு? है? हाँ, லக்ஷ்மி நாராயணன் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க ஆமா, दोनों बचते हैं। 2 பேரு கூடயும் மிஞ்சமாக இருப்பாங்க. उनमें से भी, அவங்களையும் उन 2 में से भी जो वो है, அந்த 2 பேர்ல கூடயும் யாரு அவர் இருக்காங்களோ इशारा किया குறிப்பிட்டு சொன்னாங்க. 76 की तरफ, 76க்கு குறிப்பிட்டு சொன்னாங்க. जो वो है அவரு वो रहेगा एक बीज, அவங்க இருப்பாங்க ஒரு விதை. और बाकी सब மற்றபடி எல்லாருமே सब चले जाएं। மற்றபடி எல்லாருமே போயிடுவாங்க. क्लियर हो जावे सभी। கிளியர் ஆயிடணும் எல்லாமே. फिर उनको कहेंगे नई दुनिया में सब गए। அப்போ அவங்களுக்கு சொல்வாங்க புது உலகத்துக்கு எல்லாருமே போனாங்க. तो बोला कम से कम 100 वर्ष देना चाहिए। அப்போ சொன்னாங்க குறைஞ்சபட்சம் 100 வருஷம் கொடுக்கணும். दुनिया को खलास होने में உலகத்தை முடிக்கிறதுல முடிஞ்சு போகிறதுல पहले बोलो वो बात रही। ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த விஷயம் இருந்ததா? 40 वर्ष 50 वर्ष 100 वर्ष लगे, 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் ஆச்சு. हमारा तो उससे भी कोई कनेक्शन नहीं है। நம்மளோடது அது கூடயும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. विनाश से விநாசத்துக்கு கூட हमारा कनेक्शन काय से है? நம்மளோட கனெக்ஷன் எது கூட இருக்குது? हमारी कनेक्शन है நம்மளோட கனெக்ஷன் இருக்குது जीवन मुक्ति से। ஜீவன் முக்தி கூட. हम क्या वर्षा चाहते हैं? நமக்கு எந்த ஆஸ்தி பிடிக்கும்? है जीवन मुक्ति का। तो वो ஜீவன் முக்தியினோடது. जीवन मुक्ति की दुनिया, அப்ப அந்த ஜீவன் முக்தியினோட உலகம் जहाँ हमारा जीवन भी हो, எங்க நம்மளோட வாழ்க்கையும் இருக்கணும், 5 तत्वों का शरीर भी हो, 5 தத்துவங்களினோட சரீரமும் இருக்கணும், और जीवन में हमें सुख मिले,
பிறகு வாழ்க்கையில நமக்கு சுகம் கிடைக்கணும், दुख नहीं मिले, துக்கம் கிடைக்க கூடாது. वो 100 वर्ष के बाद हो जाएगा? அது 100 வருஷத்துக்கு பிறகு ஆயிடுமா? कि टाइम लगेगा? இல்லன்னா டைம் பிடிக்குமா? है वो टाइम लगेगा. அதுக்காக டைம் பிடிக்கும்னு சொல்றாங்க. तो ये कहें कि संगम युग 100 वर्ष से भी ज्यादा है. அதனால இப்படி சொல்லலாம், சங்கம் யுகம் 100 வருஷத்தை விட அதிகமா இருக்குது. तुम्हारे लिए 100 वर्ष. உங்களுக்காக 100 வருஷம். तुम बच्चे कब से जन्म लिया? குழந்தைகளான நீங்க எப்போலிருந்து ஜென்மம் எடுத்திருக்கீங்க? कब से समझा हम सूर्यवंशी हैं? எப்போலிருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க சூரியவம்சி ஆயிருக்கோம்னு? 76 से. तो 76 இருந்து. 76 से 100 साल जोड़ो. அப்போ 76 இருந்து 100 வருஷத்தை ஆட் பண்ணுங்க. है? कब तक हुआ? எப்போ வரைக்கும் ஆச்சு? 2076. 2076 வரைக்கும். कम से कम. குறைஞ்சபட்சம் 36 से लेकर 46. 36 இருந்து 46, 56, 56, 66, 66, 76. कितने साल हुए? 76. எத்தனை வருஷங்களாச்சு? है? हाँ. 40 வருஷங்கள்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாபா சொல்றாங்க ஆமா. ये 40 साल और लगेंगे तुमको जीवन मुक्ति का वर्षा लेने के लिए. இந்த 40 வருஷங்கள் இன்னமும் தேவைப்படும் உங்களுக்கு ஜீவன் முக்தியினோட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக. महाविनाश में, மகாவிநாசத்துல इस सृष्टि का जब महामृत्यु का टाइम होता है, இந்த சிருஷ்டில மகாமரணத்தினோட டைம் எப்போ ஏற்படுமோ तो அப்போ वो जड़ तत्व है அந்த ஜட தத்துவம் जो ज्ञान नहीं ले सकते. எது ஞானத்தை எடுத்துக்காது, वो पहले सुधरेंगे அவங்க அது ஃபர்ஸ்ட் திருந்துமா? या चैतन्य आत्माएं पहले सुधरती है? இல்லன்னா சைத்தன்ய ஆத்மாக்கள் ஃபர்ஸ்ட் திருந்துவாங்களா? तो चैतन्य आत्माओं के सुधरने का टाइम निश्चित होना चाहिए. அப்போ சைத்தன்ய ஆத்மாக்கள் திருந்துறதுக்கான டைம் ஃபிக்ஸ் ஆக இருக்கணும். फिर बाद में பிறகு जो जड़त्वमयी सृष्टि है 5 तत्वों की, இந்த ஜடத்துவமய சிருஷ்டி என்ன இருக்குதோ 5 தத்துவங்களினோடது, उसका टाइम भी निश्चित होना चाहिए. அதோட டைம் கூடயும் ஃபிக்ஸ் ஆக இருக்கணும். नहीं இருக்க கூடாதா? है? इसलिए बताया அதனாலதான் சொன்னாங்க कि 100 वर्ष का संगम युग है. 100 வருஷங்களினோட சங்கம் யுகம் ஆயிருக்குது. क्या? என்ன? 100 वर्ष के संगम युग को 50 வருஷம் 100 வருஷங்களினோட சங்கம் யுகத்துக்கு कहाँ तक समाप्त होना चाहिए? எங்க வரைக்கும் அது போய் முடியணும்? ज्यादा से ज्यादा 100 वर्ष संगम युग को दो. அதிகத்திலும் அதிகம் 100 வருஷம் சங்கம் யுகத்துக்கு கொடுங்க. तो सिर्फ आत्माओं के लिए बोला होगा, அப்போ வெறும் ஆத்மாக்களுக்காக சொல்லிருப்பாங்களா? आत्माओं से बात की होगी, ஆத்மாக்கள் கூட பேசிருப்பாங்களா? मनुष्य आत्माओं को समझाया होगा, மனித ஆத்மாக்களுக்கு புரிய வச்சிருப்பாங்களா? या जड़ तत्वों को समझाया होगा? இல்லன்னா ஜட தத்துவங்களுக்கு புரிய வச்சிருப்பாங்களா? ये 100 साल ज्यादा में ज्यादा कब पूरे होंगे? இந்த 100 வருஷங்கள் அதிகத்திலும் அதிகம்னா எப்போ கம்ப்ளீட் ஆகும்? है 2036 में पूरे होते हैं. 2036ல கம்ப்ளீட் ஆகுது. कि जड़ तत्व भी संपन्न बन जाएंगे. இந்த ஜட தத்துவங்கள் கூடயும் பரிபூர்ணம் சத்தியமே. ஆயிடுவாங்க.
36ல है? आत्माएं संपन्न बन जाएंगी, பாபா கேக்குறாங்க ஆத்மாக்கள் பரிபூர்ணம் ஆகுவாங்களா? ये तो बुद्धि में आता है, இந்த விஷயம் புத்தியில வருது. क्योंकि आत्माएं चैतन्य होने के कारण ஏன்னா ஆத்மாக்கள் சைத்தன்யமாக இருக்கிற காரணத்தினால आत्माएं ஆத்மாக்கள் जल्दी समझेंगी। சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. मनुष्य आत्माएं खास, மனித ஆத்மாக்கள் விசேஷமாக और सुधर जाएंगी नंबरवार। பிறகு திருந்திடுவாங்க நம்பர்வாராக. बाकी 5 तत्व மற்றபடி 5 தத்துவங்கள் और 5 तत्वों का बना ये शरीर, பிறகு 5 தத்துவங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம் वो भी सुधर जाएंगे क्या? அது கூடயும் மாறிடுமா, है? திருந்திடுமான்னு கேக்குறாங்க. है? नहीं सुधरेंगे பாபா சொல்றாங்க திருந்த மாட்டாங்க. तो उनकी कोई वैल्यू नहीं देंगे, அப்ப அவங்களுக்கு எதுவுமே வேல்யூ கொடுக்க மாட்டீங்களா? उनको सुधरने का टाइम नहीं देंगे। அவங்களுக்கு அப்படின்னா திருந்துறதுக்காக டைமை கொடுக்க மாட்டீங்களா? இந்த 5 தத்துவங்களுக்கு அது சேஞ்ச் ஆகுறதுக்காக டைமை கொடுக்க மாட்டீங்களா? 2036 के बाद का टाइम देंगे 2036க்கு பிறகு டைமை கொடுப்பீங்களா? या 36 के अंदर ही टाइम देंगे? இல்லன்னா 36க்குள்ளேயே டைமை கொடுப்பீங்களா? बाद का टाइम देना पड़े। பிறகு டைமை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பிறகு இருக்கக்கூடிய டைமை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். तो कहाँ तक देंगे? இப்போ எங்க வரைக்கும் கொடுப்பீங்க? है? क्यों? 76 வரைக்கும்னு யாரோ சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க ஏன் 76 तक क्यों? 76 வரைக்கும் ஏன்? 86 तक क्यों नहीं? 86 வரைக்கும் 86 वரைக்கும் ஏன் இல்ல? है? हाँ சங்கம் யுக்